வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மொட்டை போட்டு நாக்கில் அழகு குத்தி நேர்த்தி கடனை நிறைவேற்றிய நடிகை. வாங்க அந்த நடிகை யார்? இப்போ அவங்களுடைய புகைப்படம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அவங்களுக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது. வாங்க அந்த நடிகை யாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிளை அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மொட்டை போட்டு நாக்கில் அழகு குத்தி நேர்த்தி கடனை நிறைவேற்றிய நடிகை. தீவிர முருக பக்தரான நடிகை சரணா வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு திருத்தணி முருகன் கோவில் முடி காணிக்கை செலுத்தி அழகு குத்தியுள்ளாங்க. மொட்டை அடித்த போது எடுத்த வீடியோ பதிவிட்டுள்ள சரண்யா தன் வேண்டுதல் நிறைவேறியதால் திருத்தணி முருகனுக்கு மொட்டை அடித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. தமிழ்ல கடந்த 2004ஆம் ஆண்டு பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் வெளியான காதல் திரைப்படத்தின் சந்தியாவின் தோழியாக நடித்தவங்க தான் சரண்யா. இவங்க 1998ஆம் ஆண்டு அகத்தியன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் வெளியான காதல் கவிதை என்ற படத்தின் குழந்தை நட்சத்திரமாக நடித்து சினிமாவில் அறிமுகமானாங்க. அதன் பின்பு ஒரு சில திரைப்படங்கள்ல நடித்த சரண்யா காதல் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் அனைவருக்கும் பரிச்சயமான முகமாக மாறினாங்க. அந்த திரைப்படம் தொடர்ந்து துள்ளுற வயசு என்ற படத்தில் நடித்திருந்தாங்க. அந்த படம் தோல்வி திரைப்படமாக அமைந்ததால் அதன் பின்பு ஒரு வார்த்தை பேசு என்ற படத்தின் கதாநாயகியாக கமிட் ஆனாங்க. ஆனால் அந்த படம் பாதியிலேயே நின்று விட்டதால் பட வாய்ப்பு இல்லாமல் தவித்து வந்த சரண்யா தெலுங்கு பக்கம் சென்று 10th கிளாஸ் என்ற படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானாங்க. அந்த படமும் எதிர்பார்த்த வெற்றியை தரல. இதையடுத்து 2009ஆம் ஆண்டு ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான பேராண்மை படத்தில் 5 பெண்களின் ஒருவராக சரண்யா நடித்திருந்தாங்க. அந்த படத்தில் சரண்யாவின் கதாபாத்திரம் பேசும்படியாக அமைந்தது. இவர் கடைசியாக 2015ஆம் ஆண்டு இர வெயில் என்ற படத்தில் நடித்தாங்க. அதன் பின்பு இவரை வேறு எந்த திரைப்படத்தில் காண முடியல. இந்த நேரத்தில் இவர் உடல் எடை அதிகரித்து விட்டதால் நடிப்பை விட்டு விலகி இயக்குனர் SP ஜனநாதன் லாபம் படத்துல பணியாற்றி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது நண்பர்கள் உதவியுடன் வடபழனி எடிட்டிங் ஸ்டுடியோ வைத்து இருக்கும் இவங்க தொழில் நன்றாக வளர்ந்ததால் முடிக்காண்கை செலுத்ததாக திருத்தணி முருகனிடம் வேண்டுதல் வைத்திருந்தாங்க. தற்போது அந்த வேண்டுதல் நிறைவேறியுள்ளதால் அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு திருத்தணி முருகன் கோவில் முடிக்காணிக்கை செலுத்தியிருக்காங்க. மேலும் மொட்டை தலையுடன் திருத்தணி முருகனுக்கு பூஜை செய்து நாக்கில் அழகு குத்தி மனமுருகி நேர்த்தி கடனை நிறைவேற்றிருக்காங்க. மொட்டை தலையுடன் இருக்கும் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டு என்னை தந்துவிட்டேன் கந்தனிடம், அவன் என்னை செய்தாலும் எனக்கு சம்பந்தமே என பதிவிட்டிருக்காங்க. இந்த பதிவினை பார்த்து அவரது ரசிகர்கள் மெய்சிலுக்க வைக்கும் என்று, உங்க முருக பக்தியை வணங்கிறோம் என்று, நல்லதே நடக்கும் என்று பதிவிட்டு வருகிறாங்க. தொடர்ந்து நிறைய பிரபலங்களும் ரசிகர்களும் இவங்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இதை பத்தி நீங்க எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.